முக்கிய செய்தி: கோவையில் சர்வதேச ஹாக்கி மைதானம் திறந்து வைக்கப்படுகிறது. கோவை சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். கோவை RS புரத்தில் 9.67 மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள சர்வதேச ஹாக்கி மைதானம் தற்பொழுது திறந்து வைக்கப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். கோவையில் சர்வதேச ஹாக்கி மைதானம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கோவையில் சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கோவை RS புரத்தில் மாநகராட்சி சார்பில் 9.67 கோடியில் ஹாக்கி மைதானம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மைதானத்தை தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சருக்கு அங்கிருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். தற்போது ரிப்பன் வெட்டி ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக கோவை RS புரத்தில் இந்த மைதானம் கட்டப்பட்டிருக்கிறது. 6500 சதுர மீட்டர் பரப்பளவில் சர்வதேச தரத்தில் இந்த ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹாக்கி மைதானத்தை சுற்றிலும் கம்பி வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இரவிலும் ஹாக்கி போட்டிகள் நடத்த வசதியாக 6 மின் கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மின் கோபுர விளக்கிலும் 500 வாட் திறன் கொண்ட 20 LED விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது தவிர மைதான வளாகத்தில் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான உடை மாற்றும் அறை, ஓய்வறை, கழிப்பறை ஆகிய வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஹாக்கி மைதானத்துக்கு தேவையான தண்ணீர் வழங்குவதற்கான தொட்டிகளும் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஹாக்கி மைதானத்தை தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் துணை முதலமைச்சர் வழங்கி உரையாற்ற இருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது ஹாக்கி மைதானத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் விளையாட்டுத்துறையில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறது. அந்த வகையில்தான் தற்போது ஹாக்கி மைதானம் கோவையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து ஹாக்கி மைதானத்தை பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இளைஞர்கள் விளையாட்டுத்துறையில் மேலும் சாதிக்க பல்வேறு ஊக்கங்களை தமிழ்நாடு அரசு வழங்கி வரக்கூடிய நிலையில் அதன் ஒரு பகுதியாகவே கோவையில் சர்வதேச அளவில் ஹாக்கி போட்டிகள் நடத்த ஏதுவாக சர்வதேச ஹாக்கி மைதானம் கட்டப்பட்டு தற்போது துணை முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட திமுகவினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. போட்டியினை துவக்கி வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். டாஸ் போட்டு விளையாட்டினை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள்.